Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா TNEA கவுன்சிலிங் சம்பந்தமா நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்க. வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஆஃப்டர்நூன் நம்ம வந்து என்ன ஒரு வீடியோ போட்டிருந்தோம். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது எஜுகேஷன் லோன் எஸ் ஆர் நோ அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதை பற்றி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டவுட் கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, சார் எனக்கு வந்து ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் கிடைச்சோன்னே நீங்கள் வந்து ஃபீஸ் கட்டி போய் காலேஜில் ஜாயின் பண்ணுன்னு சொன்னீங்களே, அது வந்து எப்படி சார்? நான் வந்து எவ்வளோ ஃபீஸ் சார் கட்ட சொல்லி சொல்லுவாங்க? எல்லா பேத்துக்குமே யூனிஃபார்மாக ஒரே ஃபீஸ் கட்டணுமா? ஏன்னா நான் வந்து போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறேன், சரியா? அதனால் எனக்கும் நான் வந்து ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்குமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்ன பார்த்தீங்கன்னா டவுட் வந்து கேட்டிங்க, சரியா? அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்காக நம்ம அப்லோட் பண்ணிக்கோம். அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா நிறைய இன்ஃபர்மேஷன் நீங்கள் கேதர் பண்ணிக்கலாம். உங்கள் பேரண்ட்ஸோடு உட்காந்து இந்த வீடியோ நீங்கள் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது ஒரு ஸ்டூடெண்ட் கால் பண்ணி என்ன கேட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சார் நான் எஜுகேஷன் லோன் வந்து நான் வந்து அந்த இடத்துல எஸ்ன்னு நான் சொல்லி கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து ஃபஸ்ட் இயர் ஃபீஸ்க்கு வந்து கட்ட தேவை இல்லையா? ஃபஸ்ட் இயர்லேருந்தே எஜுகேஷன் லோன் வந்து எனக்கு கிடைச்சிருமா அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டூடெண்ட் வந்து கேட்டிருந்தாங்க. அது உண்மையில் நல்ல கொஸ்டின். அதாவது என்னன்னா, ஏன்னா எஜுகேஷன் லோன் நம்ம அப்ளை பண்ண ட்ரை பண்ணும்போது ஃபஸ்ட் இயர் ஃபீஸ் வந்து நம்ம தான் பே பண்ணி ஆகணும். அப்போ தான் காலேஜுக்கு என்ன பண்ணுவோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம கையில் கொடுப்பாங்க. அதை வச்சு தான் நம்ம என்ன பண்ண முடியும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காலேஜில் அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வச்சு தான் நம்ம வந்து எஜுகேஷன் லோன் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம ஸ்டெப்பை எடுத்து வைக்க முடியும். அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ஃபஸ்ட் இயர் ஃபீஸை ஃபுல்லாக நம்ம தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் நிதர்சனமான உண்மை. அதனால் ஆக்சுவலாக அந்த எஜுகேஷன் லோன் வந்து எஸ்ஆர் நோ எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒருவேளை எஜுகேஷன் லோன் தேவைப்படுச்சுன்னா நீங்கள் எஸ் கொடுங்க. இருந்தாலும் நீங்கள் வந்து அந்த ப்ரொசீஜர்லாம் என்ன பண்ணணும், எஜுகேஷன் லோனுக்குரிய ப்ரொசீஜர்லாம் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக எப்பயும் போல தான் நீங்கள் என்ன அந்த ப்ராசஸ்லாம் நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணணும், சரியா? அதை நீங்கள் மறந்துடக்கூடாது. அதனால் ஃபஸ்ட் இயர் ஃபீஸ் வந்து நம்ம தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் எவ்வளோ சார் ஃபீஸ் வந்து பே பண்ணணும்? அதாவது ஸ்டார்டிங்கில் ஒன்று நம்ம வந்து என்னச்சு பார்த்தீங்கன்னா காலேஜுக்கு நம்ம போகிறோம், சரியா? அதாவது நம்ம வந்து நான் வந்து கிடச்சிருக்க காலேஜ் நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து காலேஜுக்கு போகிறோம். இல்லை மூவிங் அப்வேர்டு கொடுத்தோம் அப்படின்னா டிஎஃப்சி சென்டர் போகிறோம், சரியா? அப்போ ரெண்டு பக்கமும் நீங்கள் எங்கே போனாலுமே என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டரில் நமக்கு என்னாச்சு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீஸ் பேமெண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க, சரியா? இப்போ நீங்கள் டிஸ்பிளேல பார்த்துருக்கலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயரோட ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து கொடுத்துருக்காங்க, பார்த்தீங்களா? எவ்வளோ ஃபீஸ் வந்து நம்ம பே பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, சரியா? அதே மாதிரி உங்களுக்கு வந்து போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் எலிஜிபிளா இல்லை ஃபஸ்ட் கிராஜுவேட் எலிஜிபிளா எல்லா டீட்டெயில்ஸுமே என்ன பார்த்தீங்கன்னா சூப்பராக உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபீஸை நம்ம என்ன சொல்லி பார்த்தா ஃபஸ்ட்டே நம்ம பே பண்ணோம். இது எல்லா பேத்துக்குமே யூனிஃபார்மாக நமக்கு வராது. அதாவது ஒரு ஆளுக்கு வந்து 10,000 போட்டிருப்பாங்க, ஒரு ஆளுக்கு வந்து 25,000 போட்டிருப்பாங்க, ஒரு ஆளுக்கு ஃபீஸே கட்ட வேணாம், நீ வந்து ஒரிஜினல் சர்டிஃபிகேட் மட்டும் கொடுத்தா போதும்னு சொல்லி போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பார்த்தா வேரி ஆகும், காலேஜ் வந்து வேரி ஆகும், சரியா? அப்படிங்கிற பட்சத்தில் யாருக்குமே என்ன பண்ண மாட்டாங்கன்னா யூனிஃபார்மாக நீ 15,000 கட்டு, இல்லை 5,000 கட்டு, இல்லை 20,000 கட்டு. நீ வந்து ஏன்னா அக்ரி கவுன்சிலிங்கில் அப்படி தான் பண்ணுறாங்க. 20,000 நம்ம எல்லாருமே கண்டிப்பாக கட்டி ஆகணும். அதுக்கப்புறம் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணால் தான் நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம மூவ் ஆக முடியும். ஆனால் இங்கே வந்து அப்படி கிடையாது. நீங்கள் எவ்வளோ ஃபீஸ் வந்து அவங்க போட்டிருக்காங்களோ அந்த ஃபீஸை நம்ம என்ன சொல்ல பே பண்ணுற மாதிரி இருக்கும், சரியா? இதில் கொஞ்சம் தெளிவாக இருங்க. அதனால் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வந்தோடனே தான் நமக்கு வந்து எவ்வளோ ஃபீஸ் வந்து இனிஷியலாக நம்ம பே பண்ணணும். இது வந்து அட்மிஷன் ஃபீஸ்லாம் கிடையாது. காலேஜ் ஃபீஸ்லேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், இனிஷியலாக நம்ம கட்டி அந்த காலேஜ் ஓகே பண்ணுறோம். அந்த காலேஜ் ஓகே பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம், ஏற்கனவே நம்ம வந்து அதாவது அதுக்கப்புறம் நம்ம வந்து காலேஜ் ஃபீஸ் வந்து நம்ம பே பண்ணுவோம்ல. இப்போ ஒரு காலேஜுக்கு வந்து 1.5 லட்ச ரூபா ஃபீஸாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஒரு 20,000 நீங்கள் பே பண்ணுறீங்க அப்படின்னா காலேஜ் ஃபீஸ்லேருந்து ரெடியூஸ் பண்ணிடுவாங்க. நீங்கள் மீதி இருக்க 1,30,000 நீங்கள் பே பண்ணால் போதும். இந்த மாதிரி தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நடக்கும், சரியா? இதுதான் நடைமுறை. அதனால் எல்லாத்துக்கும் யூனிஃபார்மாக இவ்வளோ ஃபீஸ் அவ்வளோ ஃபீஸ்னு சொல்ல மாட்டாங்க. அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பற்றின டவுட்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் எப்போ வேணால் நம்ம தொடர்பு கொள்ளலாம். வாட்ஸ்அப் நம்பருக்கு எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட்.